3 ஆண்டுகளா எவ்வளவு வேலை நடந்திருக்கு. இப்ப இந்த ரோடு போட போறோம், இந்த ரோடு போட போறோம், இதுல பஸ் விட போறோம். நீங்க ஒரு விஷயத்தை ஏறி பாப்பீங்க. 3 ஆண்டுகளா எவ்வளவு வேலை நடந்திருக்கு. இப்ப இந்த ரோடு போட போறோம், இந்த ரோடு போட போறோம், இதுல பஸ் விட போறோம். நீங்க ஒரு விஷயத்தை ஏறி பாப்பீங்க. இந்த வீடியோவை பார்த்திருப்பீங்க. ரோடு போட போறேன், பஸ் விட போறேன், ஓசியில தானே போறேன்னு நம்ம தமிழ்நாட்டு பெண்களை, தாய்மார்களை இந்த சட்டமன்ற உறுப்பினர், இவரு எந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டிப்பட்டி திமுக சட்டமன்ற உறுப்பினர் வந்து எவ்வளவு ஏளனமா, எவ்வளவு திமிர்த்தனமா பேசியிருக்காரு. இதே மாதிரி திமிர்த்தனமா பேசின அமைச்சர் பொன்முடி அவர்கள் தற்போது வீட்டில் உட்கார்ந்துருக்காரு. பதவியெல்லாம் இழந்து கேவலப்பட்டு வீட்டில் உட்கார்ந்துருக்காரு. தற்போது பாஜகவுடைய முன்னாள் அதிரடி தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த வீடியோவை பார்த்துவிட்டு கடுமையான கண்டனங்களை அந்த சட்டமன்ற உறுப்பினர், அதாவது ஆண்டிப்பட்டி திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர், திமிரு பிடிச்ச உறுப்பினருக்கு தரமான ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. என்ன பதிலடி அப்படிங்கறத இப்ப பார்ப்போம். பேருந்தில் டிக்கெட் கட்டணமின்றி பயணம் செய்யும் நமது தாய்மார்களை ஓசி என்று ஏளனம் செய்த திமுக அமைச்சர் ஒருவர் இன்று அமைச்சர் பதவியில் இருந்து அந்த பதவியை இழந்து வீட்டில் உட்கார்ந்திருக்காரு. தற்போது ஆண்டிப்பட்டி திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு மகராஜன் மீண்டும் நமது தாய்மார்களை ஓசி என்று அவமானப்படுத்தி இருக்கிறார். மக்கள் நல திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்படுவது மக்களோட வரி பணத்துல தானே, கோபாலபுரத்தில் உள்ள உங்களுடைய தலைவர் சேர்த்து வைத்த பணத்திலா செயல்படுத்துகிறீர்கள் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் தரமான ஒரு பதிலடி கேள்விகளை கிழித்து தொங்க விட்டுருக்காரு. எங்கிருந்து வருகிறது இந்த ஆணவமும் திமிரும் அப்படின்னு இந்த திமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு கேள்விகளால கிழித்து எடுத்திருக்காரு. வரும் 2026 தேர்தலில் ஒவ்வொரு திமுக சட்டமன்ற உறுப்பினரையும் தோற்கடித்து வீட்டில் உட்கார வைத்து உங்கள் ஆணவத்துக்கு பொதுமக்கள், தாய்மார்கள் பதிலடி கொடுப்பார்கள் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் இந்த திமிர் பிடிச்ச திமுக சட்டமன்ற ஆண்டிப்பட்டி தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் மகராஜனுக்கு தரமான ஒரு பதிலடியை கொடுத்திருக்காரு. இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொரு நபர்களும் திமுக தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. முக்கியமா தாய்மார்களை இந்த திமுக அமைச்சர்களாக இருக்கட்டும், எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு ஓசின்னு சொல்லி கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. இவங்க எந்த அளவுக்கு பெண்களை மதிக்கிறாங்க அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா, இதனாலதான் 10 வருஷம் அதிமுகவை தாய்மார்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அம்மா என்று சொல்லி ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு அதிமுக வந்து ஜெயிச்சு கிட்டத்தட்ட ஒரு பொற்கால ஆட்சியாக இந்த 10 ஆண்டுகள் இருந்தது. தற்போது மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்து பெண்களை எந்த அளவுக்கு கேவலமா நடத்துறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோவை சாட்சி. தற்போது பொன்முடி அவர்கள் வந்து சமீபத்தில் பெண்களை பற்றி எவ்வளவு தரக்குறைவா பேசியிருந்தாரு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதனை தொடர்ந்து இந்த திமுக எம்எல்ஏ இவ்வளவு திமிர்த்தனமா பேசியிருக்காரு. ஒவ்வொருவரும் இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. 3 ஆண்டுகளா எவ்வளவு வேலை நடந்திருக்கு. இப்ப இந்த ரோடு போட போறோம், இந்த ரோடு போட போறோம், இதுல பஸ் விட போறோம். நீங்க ஒரு விஷயத்தை ஏறி பாப்பீங்க.